நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறேனா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி எல்லாம் எழும்பி நிற்போமா? Shall we all raise our faith? எல்லாம் எழும்பி நின்று சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த பூமியில நாங்கள் சந்தோஷமாய் வாழ உம்முடைய நாமத்தை தவிர வேறு நாமம் இல்லை. நாங்கள் மகிழ்ச்சியா இருக்க, நாங்கள் ஆரோக்கியமா இருக்க, நாங்கள் சுகமா இருக்க, நாங்கள் சமாதானமா இருக்க, நாங்கள் சந்தோஷமா இருக்க, நாங்கள் விடுதலையோடு வாழ, நாங்கள் ரட்சிக்கப்பட, பாவங்கள் மன்னிக்கப்பட, பரலோகத்திற்கு போய் சேர்க்கப்பட வேற ஒரு நாமம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி விசுவாசிக்கணும். மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் எல்லாம் கையை தட்டி, ஒரு நிமிஷம் கை விடாதீங்க, கையை தட்டி இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட்டு நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய நாமத்திற்காக மகிமை, உம்முடைய நாமத்திற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தனி நல்லவர், கர்த்தனி நல்லவர் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கண்களை மூடி காலை விழுந்த இயேசுன்னு சொல்லி டிக்ளேர் பண்றோம் பாருங்க. அதுல ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த நாமத்தில் இன்னைக்கு விடுதலை. இந்த இயேசு என்கிற நாமம் மனுஷன் கண்டுபிடிச்ச நாமம் அல்ல, மனிதர்கள் கொடுத்த நாமம் அல்ல. பரலோகத்திலிருந்து உங்களுக்காக எனக்காக ஏற்படுத்தப்பட்ட நாமம். ஹல்லேலூயா. சந்தோஷம் வந்துருச்சுன்னா நல்லா கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உண்மை, ஆமாங்க இதுதான் உண்மைன்னா நல்ல கையை தட்டி ஆமென். வெக்கப்பட வேணாம். பெந்தெகோஸ்தே சபை தானே. நல்ல கையை தட்டி ஆமென், கரங்களை உயர்த்தி அவருக்கு சொல்லுங்க, உம்முடைய நாமத்தை தவிர ஆண்டவரே நாங்கள் வேற ஒரு நாமத்தையும் அறியவில்லை, வேற ஒரு நாமத்தையும் தொழுகவில்லை ஆண்டவரே. உங்க நாம மகிமைப்படுவதாக. இயேசுவே காலையில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் ஒருவரே உன்னதமானவர். அந்த நாமத்துக்கு ஓடும் போதே உங்க உள்ளம் சந்தோஷம் அடையும். ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் சொல்ல, உங்க நாமம், உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே, ஹல்லேலூயா. யாவே ஹல்லே, ஹல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது செங்கடலும் திறக்கும். அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் மேன்மை அடைய
அடையணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுமா என்றும் உங்கள் நாமம் ஆமென். இன்றுமே வாய்களை திறந்து அறிக்கையிட்டு சொல்லும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அறிபா பாபா நம சக்கர நம துவியே. Hallelujah, Yahweh, Yahweh, Hallelujah. அவர் நாமத்தை தொழுது கொள்ளும் இடத்திலே சிங்கத்தின் குகையிலே தள்ளப்பட்டாலும், தீச்சுளையில் நடுவிலே தள்ளப்பட்டாலும், அங்கே நமக்கு ஒரு வாசல் உண்டு. எந்த சேதம் நமக்கு உண்டாகாது என்று வேதம் சொல்லுகிற இந்த காலை விடலை உள்ளத்தினால் சொல்லும் ஆண்டவரே. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. இயேசுவே உம் நாமமே உயரணும், உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லே Jesus Lord, hallelujah, Yahweh, hallelujah, amen, Yahweh, hallelujah. நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருடைய நாமத்தை பிரசன்னத்தோடு கூட அவருடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டவரே காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசனம் இந்த இடத்துல நிரம்பி இருக்கிறதப்பா. இந்த ஆண்டவர் இந்த நாளில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவ நாமம் மகிமைப்படட்டும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட், உட்கார்ந்து கொள்ளுங்கள். மீதியுள்ள காரியங்களை Jesus, thank you, Lord. Father, we bless your name of Jesus. Thank you. Thank you, Lord Jesus.
Jesus, thank you, Lord. Father, we bless you. Jesus, thank you, Lord. Jesus, thank you, Lord. Hallelujah. Glory to Him. Jesus. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும், நல்ல கரங்களை தட்டி சொல்லும். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றும் மகிழ செய்தி. ராஜா நீர் செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என்ன நீருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ் பாடிடுவே. எந்த நீருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. நம்ம எல்லாருமாய் எந்திரிச்சு நிற்கலாம். Let's stand to our feet this morning, even as we begin this ordination service. இந்த ordination service ஆரம்பமாகிற ஒரு நேரத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்க பாடலை பாடுவார்கள். அதுக்கு முன்பாக ஆரம்ப ஜெபம். நம் மத்தியில பாஸ்டர் ஆல்பர்ட் சிங், பாஸ்டர் ஆல்பர்ட் சிங் அங்கே நின்று ஜெபம் பண்ணுங்க. ஆரம்ப ஜெபத்தை நம்ம செய்யும்போது நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி ஆண்டோட சன்னிதானத்தில் இந்த ஆராதனையை
இந்த ஆர்டினேஷன் சர்வீஸ் செய்தியை நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஆல்பர்ட் சிங் அவர்கள் ஜெபிக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் இப்பொழுது மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதான இந்த அபிஷேக ஆராதனையை, இந்த ஆர்டினேஷன் சர்வீஸை கர்த்தர் நம் மத்தியில் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் தலைகளை வணங்குவோம். கண்களை மூடி உன்னதத்தின் தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போமாக. நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பும்படியாக ஒரு விஷயம் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த காலை நேரத்தில் இந்த ஆலயத்தில் நாங்கள் ஒருமுகப்பட்டு கூடி வந்திருக்கிற இவ்வேளையிலும் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கும் அது சியோன் பர்வதங்கள் மேல் எர்மோன் மேல் ஊற்றப்படுகிறதான பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியாக இந்த காலை நேரத்தில் உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஒருமித்து கூடி வந்திருக்கும் பொழுது திரியேக தேவன் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து இந்த அபிஷேக ஆராதனையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக பிதாக்கள் தரிசனத்தோடு தியாகத்தோடு ஆரம்பித்ததான இந்த ஊழியத்தில் தலைமுறை தலைமுறையாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை கட்டி எழுப்புகிறதற்கு அந்த பிதாக்களுடைய ஸ்தானத்தில் இன்றைக்கு 3ஆம் தலைமுறையாக அருமையான கர்த்தருடைய ஊழியர் மெல்லினை கர்த்தர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே கர்த்தர் தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி நீர் அழைத்து இந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் தெரிந்தெடுத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட அபிஷேகிக்கப்பட்ட தம்முடைய ஊழியர்களால் அருமையான பெற்றோர்களுடையதான தரிசனமும் வாஞ்சையும் நிறைவேறத்தக்கதாக அருமையான தமது பிள்ளையை பரிசுத்தவான்களுக்கு முன்பதாக தேவ சபைக்கு முன்பாக இன்றைய தினத்திலேயும் ஆடையின் பண்ணி தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தில் ஏற்படுத்தி வைக்கும்படியாக கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல பாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். 2-3 பேருடைய நாமத்தில் எங்கே கூடினாலும் அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த ஆரம்ப வேளையில் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து இந்த ஆடியன்ஸ் சர்வீஸை ஆண்டவர் முற்றிலுமாக நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல பகுதிகளினாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரோனை அபிஷேகித்த தேவன் ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுவதில்லை என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி உமது பிள்ளையை கர்த்தர் அழைத்திருக்கிற தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அன்றைக்கு ஆரோனுடைய கோலை துளிர்க்க செய்து ஜாதிகள் ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் தெரிந்து கொண்டவனை ஆண்டவர் வெளிப்படுத்தினது போல வரும் காலங்களில் கர்த்தர் தமது பிள்ளையை தெரிந்து கொண்டு அபிஷேகித்து வல்லமையாய் பயன்படுத்தி ஒரு பவுலை பயன்படுத்தினது போல ராஜாக்களுக்கு முன்பதாக ராஜா ஜாதிகளுக்கு முன்பதாக ஆண்டவர் தமது பிள்ளையை அபிஷேகித்து நிறுத்தி ஆயிரங்களை கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு உட்படுத்த கர்த்தர் தொடர்ந்து பயன்படுத்த போகிறதற்காக நன்றி. கூடவே இருந்தபடி நடத்தும் வர வேண்டிய அத்தனை பேரையும் துரிதமாய் கூட்டி சேர்ப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் நின்றவண்ணமாக இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை
அபிஷேகிக்கப்பட போகிறதான தேவ பிள்ளைகள் மற்றும் பிஷப்மார்கள் உள்வரும் பொழுது நாம் கனத்தோடு ஏற்றுக்கொள்வோம். ஒரு பாடலோடு நாம் உள்பிரவேசிக்கிறவர்களாக இருப்போம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனம் இயேசுவின் போர்க்களத்தில் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு தாழந்தோ 2 தாழந்தோ 5 தாழந்தோ உபயோகிப்போம். சிறிதானதோ பெரிதானதோ பெற்றபடி செய்து முடிப்போம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனம் இயேசு போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை தோலை பிடித்துக் கொண்டு ஆர்ப்பரிப்பார் சிங்காசனம் முன் ஆட்டுக்குட்டியின் மகிமை கண்டு அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். Check. Light us and check. Please be seated. Light us and check. ஓகே, இந்த சைடில் ஆர்டினேஷன் எடுக்கிறவங்க இங்கே ஒரு சீட்டு காலியாக இருக்குது. தயவுசெய்து பிரதர் யூ கேன் கம் ஹியர். ஆர்டினேஷன் எடுக்கிறவங்க பின்னாடி ஒரு 2-3 ரோ பாஸ்டர்களுக்காக ஒதுக்கி கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். லேடிஸ் ப்ளீஸ் சப்போர்ட். ஒரு 3 ரோ பாஸ்டர்களுக்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து இந்த ஆர்டினேஷன் எடுக்கிறவங்க பின்னால் யாராவது பாஸ்ட் இல்லாதவங்க யாராவது லேடிஸ் இருந்தீங்கன்னாக்கா தயவுசெய்து கொஞ்சம் பக்கத்துலேயே உள்ள சைடில் போக முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் அஸ் அண்ட் அட்ஜஸ்ட். Okay, let us begin this ordination program with, we would request Bishop Samson Dasan to come forward and give a welcome address to the candidates and everybody. இந்த நேரத்தில் நம்ம மத்தியில் பிஷப் சாம்சன் தாசன் அவர்கள் வந்து வெல்கம் அட்ரஸை கொடுக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் கர்த்தருடைய இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு மிக அற்புதமான அழகான கூடுகையோடு ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் வரவேற்போம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?
அல்லேலூயா. இன்னொரு முறை சொல்லுவோம், இன்னொரு முறை சொல்லுவோம். நம்ம அல்லேலூயால கொஞ்சம் வேற மாதிரி இருக்கணும், இன்னும் கொஞ்சம் பலமா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இந்த அற்புதமான நாளுக்காக தேவனை துதிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே இந்த இடத்துல அநேகம் பேர் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறீர்கள். இந்த திருச்சபையினுடைய முக்கிய தலைவர்கள் இங்கு இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய மத்தியிலே இன்றைக்கு இந்த சிபி பேராயத்தினுடைய தலைவரும் இந்த அப்போலோ பைபிள் யூனிவர்சிட்டியினுடைய தலைவருமாக இருக்கக்கூடியதான எங்களுடைய மதிப்புமிக்க சேர்மன் ஐயா இங்கே இருக்கிறாங்க. சேர்மன் நோவா யவனராஜ் ஐயா அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஐயா. உங்கள் சார்பில் இந்த வரவேற்பை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய மத்தியிலே இந்த பெங்களூர் பட்டணத்திலே அருமையான தேவனுடைய தாசன் பிஷப் ஐயா கிருபைநாதன், கிருபாகரன் வருது எனக்கு, கிருபைநாதன் ஐயா இருக்கிறாங்க. அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் அவர்களை கனப்படுத்தி மகிமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுபோல் நம்முடைய மத்தியிலே மதிப்புக்குரிய பேராயர் பிஷப் எட்வின் ஐயா இருக்கிறாங்க. அவர்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஐயா. தேங்க்யூ. அதுபோல் நம்முடைய மத்தியிலே புதிய பேராயராக நம்முடைய மத்தியிலே ஜான் ஸ்டீஃபன் ஐயா வந்திருக்கிறாங்க. அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நம்முடைய மத்தியிலே மதிப்புக்குரிய பேராயர் ஜெயசீலன் ஐயா வந்திருக்கிறாங்க. அவர்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நம்முடைய மத்தியிலே மதிப்புக்குரிய பேராயர் செபஸ்டின் ஐயா வந்திருக்கிறாங்க. அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஐயா உங்கள் பேர் மதிப்புக்குரிய ஐயா எபன்ஸ் ஐயா வந்திருக்கிறாங்க. அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிக முக்கியமாக நம்முடைய மத்தியிலே அருமையான பிஷப் ஐயா ஜோசையா இருக்கிறாங்க. அவர்களுக்காக கர்த்தரை துதிப்போம், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, தேங்க்யூ பிஷப் ஐயா. இந்த நேரத்தில் ஒரு வேதத்தை நம்ம ஒரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். நம்ம மத்தியில் பிஷப் ஜெய்சிலன் அவர்கள் அதை வாசிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 1-8 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். லெட்ஸ் டர்ன் அவர் பைபிள் டு ஐசாயா சாப்டர் 45. ஐசாயா சாப்டர் 45 verses reading from 1 to 8. The scripture portion chosen for today's ordination program. Let us turn towards the Holy Scripture. Hear God's word. Thus says the Lord to his anointed, to Cyrus, whose right hand I have held, to subdue the nation before him and loose the armor of kings, to open before him the double doors, so that the gates will not be shut. I will go before you and make the crooked place straight, and I will break in pieces the gates of bronze and cut the bars of iron, and I will give you the treasures of darkness and hidden riches, secret places, that you may know that I, the Lord, the Lord, who call you by your name, am God of Israel, for Jacob my servant's sake, and Israel my elect. I have even called you by your name, and I have named you, though you have not known me. I am the Lord, and there is no other. There is no God beside me. I greet you, though you have not known me, that they may know from the rising of the sun to its setting, that there is none beside me. I am the Lord, there is no other. I form the light and darkness. I make peace and create calamity. I, the Lord, do all things. Thank you, Pastor. This is the word of the Lord. Glory to the Lord. நம்ம எல்லாம் சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆமென். உங்கள் முகங்கள்லாம் பார்த்தா ரொம்ப சோர்வாக தெரியுது. ஆடிஷன் எடுக்கிறவங்க நல்ல குதூகலத்தோடு இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்மை உங்களை உற்சாகத்தின் மிகுதியால் நிரப்ப போகிறார். ஆமென். இத்தனை பரிசுத்தவான்கள் உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட அபிஷேகிக்க போகிறாங்க. தேவனுடைய மகிமை இந்த சபைக்குள் இறங்க போகிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் யோசனை உண்டு. நாங்கள் பார்த்ததெல்லாம் நல்லா அழகாக ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்போடு பார்த்தோம் பாஸ்டர்.
நீங்கள் வித்தியாசம் உட்காந்துருக்குறீங்க, எங்கள் முகமே வித்தியாசமாக தெரியுது, என்னவோ நடக்குதுன்னு. நாங்கள் எல்லாம் பக்கா பச்சை பெந்தகோஸ்து ஆட்கள் தான் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மாற்று கருத்துடைய ஆட்கள் கிடையாது. ஆகவே சபையார் யாவரும் சேர்ந்து ஒரு 2 பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அருமையான பாஸ்டர் பிரபு அவர்கள் 2 பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Father, we bless your name, Lord Jesus. Hallelujah, Jesus. Thank you, Lord. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக். நல்ல கரங்களை தட்டி சொல்லுமா, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடு. எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. எல்லாரும் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்வோமாக. ஓ ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு. ஓ ஜீசஸ், வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரர். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ரிபாபலமா சக்கரலகடரமா துரலவோலியாம் துரலமா. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா.
இது ஒரு அபிஷேகத்தினால் அநேக ஊழியக்காரர்களை அபிஷேகம் பண்ணும்படியாய் அநேக கனம் பெற்ற ஊழியக்காரர்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள். ஆமென். நம்ம எல்லாம் வந்தாலும் பரிசுத்த ஆவியா நம்மத்தில் அசைவாட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். உள்ளத்தின் ஆழத்தின் சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வல்லமை எங்களை நிரப்பட்டும். பெந்தேகோஸ்தே நாளிலே செய்த போது போல இந்த நாளிலும் வானம் எங்களுக்கு நேராய் துறக்கப்படட்டும். ஆமென். வானம் நமக்கு நேராய் துறந்து அவருடைய மகிமை நம்மத்தில் இறங்கி வரும்படியாக உள்ளத்தினால் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே, வல்லமையோடு வல்லமை. நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் அபிஷேகம் வல்லமை வல்லமை தாருமே, அபிஷேகம் ஊற்றுமே, ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் தாகத்தோடு கேட்போமா, ஊற்றிடுமே மக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே, வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் ஓ வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே, வாக்கு யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே, செய்யுமே இன்றே முடிந்திடுமே, நாட்களில் செய்தது போல இன்றே செய்ய வேண்டுமே, ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரப்பினவர்களாக ஒரு அக்கினி நம்மை மூடுவதாக, வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக எழுக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. நல்ல கரங்களை தட்டி சொல்லுமா, வேதம் சொல்லுகிற தாகம் உள்ளவன் மேல் என் ஆவியை நான் ஊற்றுவேன். அந்த தாகத்தோடு கூட இந்த நாளில் அபிஷேகத்துக்காக ஊழியத்துக்காக வந்து நிற்கிற தேவதாசர்கள், ஆமென். பணம் இல்லாமல் ஊழியம் செய்யலாம், ஆட்கள் பலன் இல்லாமல் ஊழியம் செய்யலாம், எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம ஊழியம் செய்யலாம், ஆனா அபிஷேகம் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. ஆமென். இந்த நாளிலே அதிகமாய் நீங்கள் வாஞ்சிக்க வேண்டியது, ஆண்டவரே ஒரு அபிஷேகம் இந்த நாளிலே வானம் துறக்கப்பட்டு என் மேல் இறங்கி வருவதாக என்று எவ்வளவு வாஞ்சிக்கிறோமோ, ஆமென், அப்பொழுது அந்த வாஞ்சை நிறைவேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த ஊழியக்காரர்கள் உங்கள் மேல் கரங்களை வைத்து உங்களை அபிஷேகம் பண்ணும்போது இந்த ஆரம்ப நேரத்திலிருந்து தாகத்தோடு கேட்போமா, வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை. வாஞ்சையோடு கேட்போமா, ஓ தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு எலியாவின் தேவனே இங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே இறங்கிடும்
ஜுவாலையே நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவார். மீதியுள்ள நேரங்கள் எல்லாம் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேங்க்யூ பாஸ்டர். இந்த வேளையில் கூட அருமையான பாடலை ஆராதனை நடத்தி கூட அருமையான பாஸ்டருக்காக நன்றி சொல்கிறேன். விசேஷமாய் நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு கேள்வி இருக்கிறது. யார் இவங்க, இவங்க எப்படிப்பட்டவங்க? இப்போ ஜெபக்குமார் ஒரு கேள்வி இருக்கலாம், எங்கள் அப்பாவை நான் வேணான்னு இவர் ஏன் போனான்னு தெரியல, என்னையும் சேர்த்துட்ருக்கிறார், இவங்கெல்லாம் யார் இவர்கள், இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள், ஒன்றுமே புரியலையே. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்தது, நல்ல ஒயிட் என்னோட ஜிப்பா போட்டு பெரிய பாஸ்டர்ஸ் வந்து கரங்களை வச்சு ஜெபம் பண்ணி ஆடின் பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. இது என்ன சிஸ்டம்? எஸ், அந்த காலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஃபோன் பேசி கொண்டிருப்போம். ஃபோன் பார்த்ததுக்கே பெரிய விஷயமா இருக்குண்ணா. ஆனால் 16 வயசில் தான் ஃபோனையே பார்த்தேன். ஆனால் இந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் இந்தியாவுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்திருக்கிறோம். முன்னொரு காலத்தில் நமக்கு வித்தியாசமாக ஊழியங்கள் யாரும் கேள்வி கேட்க முடியாது, நம்ம சுதந்திரமாக ஆண்டவரை பற்றி பிரசங்கித்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் பிரசங்கித்து கொண்டிருக்கிற நமக்கு பாதுகாப்பு மிக முக்கியமாக இருக்கிறது. சபையை நடத்தி தேவன் பார்த்து கொள்ளுவார் என்கிற நிச்சயத்தோடு நடந்து கொண்ட காலம் ஒன்று உண்டு. ஆனால் தேவன் எப்படி பார்ப்பார் என்று இந்த காலத்தில் ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆகவே இந்த செஃபி பேராயத்தை குறித்தும் உங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுக்கிற அந்த பேராயத்தினுடைய நிலைமைகள், இவர்கள் யார், இவர்களுடைய உபதேசம் என்ன, இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்தியாவில் எவ்வளோ தூரம் இவர்கள் பறந்திருக்கிறார்கள், இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற அப்போலோஸ் பைபிள் யூனிவர்சிட்டியினுடைய அந்த குறிக்கோள் என்ன, அவருடைய அப்ஜெக்ட் என்ன, இது எல்லாவற்றையும் ஒரு சுருக்கமாக நம்ம இருக்கிறான இந்தியாவினுடைய ப்ரொமோஷன் டைரக்டராய் செஃபி டயசிஸில் பணியாற்றி கொண்டிருக்கிறதான பிஷப் செபாஸ்டின் ஐயாவை அன்போடு அழைத்து இந்த செஃபி பேராயத்தை குறித்தும் அபுவை குறித்தும் சுருக்கமான ஒரு விளக்க உரையை எங்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நீங்கள் தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சேர்மேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் நிறைந்த நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மகிமையான காலை பொழுதில் நாம் ஒருமித்து கூடியிருக்க தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதலாவது ஒரு காரியம் சொல்லிவிட்டு செஃபியை பற்றி பேசி அங்கே போகிறேன். சரியான நேரம் நமக்கு சுருக்கமாக இருக்கிறது. நான் ஊழியத்தில் வரும்போது 1989 ஊழியத்துக்கு வந்தேன். என்னை முதலாக ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண வைத்தது நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு பெரிய சபையினுடைய போதகர். அவர் தான் என்னை முதல்ல ஒரு கன்வென்ஷனில் பேச வைக்கிறார். அவர்களுடைய 3வது தலைமுறையில் இருக்கிற பிள்ளைகள் ஊழியம் செய்கிற இந்த சபைக்காக நான் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். என்னை முதலாக பெங்களூர் பட்டணத்திற்கு அறிமுகப்படுத்தி என்னை இங்கே கொண்டு வந்து இந்த கர்நாடகா முழுவதும் ஊழியத்தில் பயன்படுத்தின பிஷப் ஜோசையா அவர்களுக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் யார்? இந்த காலை நேரத்தில் இங்கே இருக்கிற இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லா பிஷப்புகள், இங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள், நாங்கள் எல்லாருமே சத்திய வேத புத்தகத்தில் உள்ள ஃபுல் காஸ்பலை பின்தொடர்ந்து முழுமையான பெந்தைக்கோஸ்தே உபதேசத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களும் கர்த்தரை போதிக்கிறவர்களும் ஊழியம் செய்கிறவர்களுமாய் இருக்கிறோம். அப்போ செஃபி டயோசிஸ் என்றால் என்ன? நீங்கள் இன்றைக்கு செஃபி டயோசிஸ் நடத்துகிறதான ஒரு ஆர்டினேஷன் செர்மனியிலே வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஆர்டினேஷன் எடுக்க போகிற ஊழியக்காரர்கள், எடுக்க வாஞ்சிக்கிற ஊழியக்காரர்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து சுருக்கமாக நான் இதை பேச விரும்புகிறேன். செஃபி டயோசிஸ் என்பது இந்தியா முழுவதும் ஊழியம் செய்கிற, அதுவும் இண்டிபெண்டாய் சுதந்திரமாய் ஊழியம் செய்கிற இண்டிபெண்டன்ட் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ். காரணம், இந்திய அரசியல் அமைப்பு என்ன சொல்லுகிறது என்றால், இண்டிபெண்டாக ஊழியம் செய்வதற்கு நமக்கு அரசியல் அமைப்பு, நமக்கு சட்டம் நமக்கு அனுமதி தரவில்லை. எனவே
சுதந்திரமாக இண்டிபெண்டாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள், சபைகள், ஆர்கனைசேஷன், இவைகளுக்கு எல்லாம் லீகலாக, சட்டப்படியாக ஒரு பாதுகாப்பு வேண்டும். பாதுகாப்பற்ற ஒரு காலத்தில், ஊழியத்திற்கு பாதுகாப்பில்லாத, சபைகளுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். அப்படி ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன். இரண்டாவது, இந்த இண்டிபெண்டன்ட் ஊழியம் செய்கிற நம்மில் பலரும் அழைப்பை ஏற்று பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வைத்து ஊழியம் செய்கிறோம். ஆனால் இதை, அழைப்பையும் அபிஷேகத்தையும் இந்திய அரசாங்கம் அங்கீகரிக்காது. அப்ப இந்திய அரசாங்கம் அங்கீகரிக்கிற அங்கீகாரமும் நமக்கு தேவை. ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன் தேவை, ஒரு அங்கீகாரம் தேவை. செஃபி டயோசிஸ் ஸ்தாபிக்கப்பட்டது இந்த ஒரு நோக்கத்துக்காக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இது எப்படி எங்களுக்கு தர முடியும்? செஃபி டயோசிஸுக்கு எப்படி தர முடியும்? நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைச்ச காளான் போல, புற்றீசல் போல, இன்றைக்கு இந்தியா முழுவதும் அநேக பெயர்களில் அநேக டயோசிஸ்கள் இயங்குகிறது. இந்த இயங்குகிற எல்லா டயோசிஸ்களும், பெரும்பாலான 99% டயோசிஸ்கள் ஒரு ட்ரஸ்டை, ஒரு சொசைட்டியை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை வைத்து அவர்கள் நடத்துகிறார்கள். ஆனால் செஃபி டயோசிஸ் அப்படி அல்ல. ஒரு டயோசிஸ் நடத்த வேண்டுமானால் நீங்கள் டயோசிஸ் நடத்துங்கள் என்கிற அதிகாரத்தை இந்திய அரசாங்கம் நமக்கு தர வேண்டும். எனவே செஃபி டயோசிஸினுடைய மூத்த பிஷப்புகள், ஊழியக்காரர்கள் 2004 வருஷம் முதல் 2009 வருஷம் வரை, இந்த இடைப்பட்ட வருஷங்களில் இந்திய அரசாங்கம் எங்களிடத்தில் கேட்டதான எல்லா முறைப்படியான சான்றிதழ்கள், சர்டிபிகேட்டுகள், டாக்குமெண்டேஷன்கள், இவைகளை எல்லாம் ஒரு 7-8 வருஷங்கள் தயார் பண்ணி மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற இதற்கு தேவையான அரசாங்க அலுவலர்களுக்கு சப்மிட் பண்ணி, அப்படியாக இந்திய அரசாங்கம் நமது ராஷ்டிரபதியுடைய, பிரசிடென்டினுடைய ஒப்புதலோடு, சுப்ரீம் கோர்ட்டுடைய நோட்டோடு செஃபி டயோசிஸ் என்கிற இந்த டயோசிஸ் இந்தியா முழுவதும் இயங்குவதற்கும், இந்தியாவில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் டயோசிஸ்களை ஸ்தாபிப்பதற்கும், அந்த டயோசிஸ்களுக்கு கீழே ஊழியக்காரர்களுக்கு எபிஸ்கோப்பல் ஆர்டைன் மினிஸ்டர் என்கிற அபிஷேகத்தை, ஆர்டினேஷனை கொடுப்பதற்கும் இந்திய அரசாங்கம் நமக்கு லைசன்ஸும் அதிகாரமும் தந்திருக்கிறது. இந்த முறைப்படியான லைசன்ஸை பெற்றிருக்கிற, ரெகக்னைசனை மத்திய அரசாங்கத்திலிருந்து பெற்றிருக்கிற ஒரே ஒரு டயோசிஸ், நீங்க எந்த கூகுள்லையோ ஜெமினிலையோ எந்த ஏஐ ஆப்பிலையோ எதில் வேணாலும் போய் நீங்கள் பரிசோதனை பண்ணுங்கள். அப்படி முழுமையான மத்திய அரசாங்கத்தின் டாக்குமெண்டேஷன் பெற்றிருக்கிற ஒரே ஒரு டயோசிஸ் செஃபி டயோசிஸ். அந்த டயோசிஸ்ல இந்தியா முழுவதுமாக 189 பிஷப்புகள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அந்த 189 பேரில் நானும் ஒரு பிஷப்பாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும், செஃபி டயோசிஸ் இல்லாத ஸ்டேட்டே இல்லை, எல்லா மாநிலங்களிலும் ஏறக்குறைய 18,000க்கும் அதிகமான முழு நேரம் ஊழியம் செய்கிற பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸ் இதே போல உங்களைப் போல ஆர்டினேஷன் பெற்று நம்முடைய செஃபி டயோசிஸோடு சேர்ந்து பிஷப்புகளுக்கு கீழே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனத்தில் கர்த்தர் உங்களை இன்றைக்கு இணைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த செஃபி டயோசிஸ், நீங்கள் செஃபி டயோசிஸில் இணைந்து முறைப்படியான அப்ளிகேஷன், டாக்குமெண்டேஷன் கொடுத்து நீங்கள் செஃபி டயோசிஸோடு இணையும் போது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆர்டினேஷன் சர்டிஃபிகேட் இருக்கிறது. இது முடியும் போது உங்களுக்கு தருவார்கள் எபிஸ்கோப்பல் ஆர்டினேஷன் சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்டுக்கு மிகப்பெரிய வேல்யூ இருக்கிறது. நம்முடைய இந்திய திருமண சட்டத்தின்படி 1872 சட்டத்தின் ஷரத்துகள் படி சுதந்திரமாக சட்டப்படி ஊழியம் செய்வதற்கு, திருமணங்களை நடத்துவதற்கு, ஒரு வார்த்தை சொன்னால்
கிறிஸ்தவ மத சடங்காச்சாரங்களை நடத்துவதற்கு இந்திய அரசியலமைப்பில் சட்டத்தில் எபிஸ்கோப்பல் ஆர்டைன் மினிஸ்டர்களுக்கு மட்டும் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதை வைத்துத்தான் மெயின்லைன் சர்ச்சுகள் எல்லாம் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்டினேஷன் உங்களுக்கு தருகிற செஃபி டயோசிஸ் தருகிற ஆர்டினேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வெளிநாடுகளில் உள்ள கனடா, அமெரிக்கா, கல்ஃப் நாடுகள், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா சொல்லி போகலாம், பல நாடுகளுடைய இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டுகள் நாம் கொடுக்கிற செஃபி டயோசிஸினுடைய சர்டிஃபிகேட்டை மட்டும் அங்கீகரிக்கிறது. புரிந்து கொண்டீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போ உலகத்தில் உள்ள பல நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, உலகத்தில் உள்ள பல நாடுகள் இமிகிரேஷன் அதனுடைய வெளியுறவு துறைகள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு தருகிறோம். இப்படி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தரும்போது ஒரு கேள்வி வரும். ஒரு ரெவரண்ட் ஆர்டினேஷனுக்கு ஒரு குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேண்டாமா என்று வரும். நாம் பெரும்பாலான இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரர்கள் தேவனுடைய அழைப்பையும் அபிஷேகத்தை பெற்று அப்படியே அந்த போக்கில் ஊழியத்தை செய்கிறோம், நான் உட்பட. அப்போ இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் தேவை. அதுக்கு நாம் போய் 55 வயசில் போய் 40 வயசில் போய் பெரிய ஒரு பைபிள் காலேஜில் 4 வருஷம் பிடி எல்லாம் படிக்க முடியாது. அதற்காகவே செஃபி டயோசிஸ் ஆனது அதனுடைய கிளையாக, அதனுடைய தூணாக அப்பல்லோ பைபிள் காலேஜ் அல்ல, பைபிள் யூனிவர்சிட்டியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். இந்த அப்பல்லோ பைபிள் யூனிவர்சிட்டிக்கு கீழாக ஏறக்குறைய 150க்கும் மேலான சென்டர்கள் இருக்கிறது. இந்த வருகிற வருஷத்தில் இதே இடத்தில் ஒரு அடுத்த சென்டர் ஆரம்பிக்க போகிறோம். பெங்களூர்லையும் சென்டர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மிக எளிமையாக மாசத்துக்கு சில நாட்கள் மட்டும் வந்து இதிலே படித்து நீங்கள் மற்றுள்ள பிரபலமான பைபிள் காலேஜுகளில் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிடி, பிடிஹெச், எம்டி, எம்டிஹெச் போன்றதான எல்லா பட்டங்களையும் செஃபி டயோசிஸின் கண்ட்ரோலில் இயங்குகிற அப்பல்லோ பைபிள் யூனிவர்சிட்டி அபுவில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் நாங்கள் முதலாவது ஒரு ஆர்டினேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு பேசிக்காக ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட்டை அப்பல்லோ யூனிவர்சிட்டியிலேருந்து இலவசமாக கொடுக்கிறோம். நீங்கள் அதை வைத்துக்கொண்டு அப்பல்லோ யூனிவர்சிட்டியில் சேர்ந்து அடுத்த அப்கிரேடேஷனுக்கு, அடுத்த காரியங்களுக்கு நீங்கள் முன்னுக்கு போக இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது மட்டும் நமக்கு போதுமா? போதாது. நாம் மட்டும் இப்போ ஒரு பிரச்சனை வராத காலம் வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனை வரும்போது தான் பல கேள்விகள் வரும். நீ யாரு? அப்போ நம்ம சொன்ன ஊழியக்காரன். ஊழியக்காரனுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? அப்பதான் நமக்கு செஃபி டயோசிஸ் தருகிற ஐடி கார்டு, செஃபி டயோசிஸ் தருகிற ஆர்டினேஷன் சர்டிஃபிகேட் இது உதவும். இதை காட்டும்போது அப்போ நீ இண்டிபெண்டன்ட் அல்ல, நீ ஒரு டயோசிஸ்க்கு கீழே. நாமளும் தைரியமாக சொல்லலாம், நான் ஒரு இண்டிபெண்டன்ட் அல்ல, 18,000க்கு அதிகம் சபைகளை உட்படுத்தி இருக்கிற ஒரு பெரிய டயோசிஸுக்கு கீழே இயங்குகிற நான் ஒரு ஊழியக்காரன். கிளியராக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நாம நம்மை பாதுகாத்துக் கொண்டோம். அப்போ நம்ம காங்கிரிகேஷனை எப்படி பாதுகாப்பது? அதற்காகத்தான் நம்முடைய செஃபி டயோசிஸ் அடுத்த ஒரு ப்ரோக்ராமை நாங்கள் வைத்திருக்கிறோம். என்னவென்று கேட்டால் சர்ச் அஃபிலியேஷன். சர்ச் அஃபிலியேஷன் என்றால் என்ன? ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்தியா முழுக்க பல பேங்குகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஐஓபி, கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க். இந்த எல்லா பேங்குகளுமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோடு இணைப்பில் இருக்கிறது, சுதந்திரமாக செயல்படுகிறது. ஆனால் அவர்கள் ரிசர்வ் பேங்கோடு தங்களை இணைத்து வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சொன்னால் எல்லா இன்ஜினியரிங் கல்லூரிகளும் தனித்தனியாக செயல்படுகிறது, அண்ணா யூனிவர்சிட்டியோடு இணைத்து வைத்திருக்கிறது. இதே போலத்தான் நாம் நம்முடைய சபைகளை நாம் சுதந்திரமாக, காரணம் செஃபி டயோசிஸ் உங்கள் தரிசனத்திலேயோ உங்களுடைய ஊழியத்திலேயோ உங்களுடைய எந்த காரியத்திலேயோ நாங்கள் தலையிடுவதில்லை. நீங்கள் சுதந்திரமாக ஊழியம் செய்யலாம். ஆனால் உங்கள் சபைகளை நீங்கள், உங்கள் காங்கிரிகேஷனை, உங்கள் சர்ச்சை நீங்கள் செஃபி டயோசிஸோடு இணைக்கும் போது, ஒரு அஃபிலியேட்டட் பண்ணி வைக்கும்போது, திஸ் சர்ச் இஸ் அஃபிலியேட்டட் வித் செஃபி டயோசிஸ். புரிந்து கொண்டீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். 3 காரியங்கள் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். ஒன்று, செஃபி டயோசிஸ் என்றால் பெரிய ஆலமரம். அந்த பெரிய உலகம் முழுக்கும் பல நாடுகளில்
எங்களுடைய பிஷப்புகள் பல நாடுகள், இந்தியாவில் மட்டுமல்லாமல் இதனுடைய தரிசனமே இன்டர்நேஷனல். செஃபிடயசிஸினுடைய தரிசனம் இன்டர்நேஷனல் முழுவதும் இருக்கிற சபைகளை ஒன்றிணைப்பது. எனவே பல நாடுகளில் நம்முடைய பிஷப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொன்ன காரியங்கள் புரிந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். முதலாவது நம்முடைய ஆர்டினேஷன், நம்முடைய எபிஸ்கோபல் சர்டிஃபிகேட், ரெண்டாவது நம்முடைய அபு, மூன்றாவது நம்முடைய சர்ச் அஃபிலியேஷன். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் இந்த செஃபிடயசிஸை குறித்து இன்னும் நன்றாக அறிய வேண்டுமானால் இந்த பகுதியிலே பிஷப் ஜோஸ் நேசகுமார் அவர்கள் பிஷப்பாக செயல்பட்டு இந்த பகுதியில் உள்ள பல சபைகளை தொடர்பு கொண்டு அவர்களெல்லாம் ஒன்றிணைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன தேவை வந்தாலும் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். அதே போல பிஷப் எட்வினையா அவர்கள், பிஷப் கிருபைநாதனையா அவர்கள் பெங்களூர் பட்டணத்திலே ஒரு 12க்கு மேலாக பிஷப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பகுதி பகுதியாக நீங்கள் அவர்களோடு நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய அலுவலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது கர்நாடகாவிலே. நீங்கள் எங்கள் அலுவலகத்தோடு தொடர்பு கொள்ளலாம். எங்கள் அலுவலகத்தோடு எப்படி தொடர்பு கொள்வது, எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் வாங்குவது, எப்படி ஃபில் பண்ணுவது, எப்படி ஆர்டினேஷன் பெறுவது, இதனுடைய தொடர்ந்துள்ள காரியங்கள் என்ன, இவைகளை குறித்து பின்னாடி இருக்கிற கவுண்டர் இருக்கிறது. எங்கள் ஆஃபீஸ் பேஸாக இருக்கிறார்கள். அவர்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டால் தொடர்ந்துள்ள காரியங்கள் உங்களுக்கு விளக்கமாக கிடைக்கும். நாங்கள் எல்லாருமே ஆவிக்குரியவர்களும் ஆவிக்குரிய ஊழியங்களை செய்கிறவர்களும் தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற தரிசனங்களையும் தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற ஊழியங்களையும் தடைபடாமல் செய்கிறவர்களும், அதோடு கூட இந்திய அரசாங்கத்துக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டுகளையும் வைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். Praise the Lord. நீங்களும் உங்கள் சபைகளும் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே, சஃபி என்கிற பெரிய குடைக்குள்ளே நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். இன்னும் வந்து சேருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பிஷப். திடீரென்று ஒரு வார்த்தையை சொன்னார். 55 வயது விட்டு நாங்கள் எப்பொழுது போய் படிப்பது என்று. நான் யோசித்தேன் அடுத்தது 60 சொல்லுவார் என்று. டக்குன்னு ஜம்பாய் 40க்கு வருகிறார். யோசித்த இளமை கூட ட்ரை பண்ணுறார் பொழுது என்று சொல்லி ஓகே. இந்த வேளையில் கூட இதனுடைய சாராம்சத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். 3 காரியங்கள் மிக முக்கியமாக இருக்கிறது. ஒன்று, ஒரு பாஸ்டர் ஆர்டினேஷன் செய்வது. ரெண்டாவது, சபைக்கு அஃபிலியேஷன் தருவது. மூன்றாவது, அந்த சபையின் போதகரை அவர் எஜுகேஷன் கொடுத்து நடத்துவது. இது பேசிக்காக நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த அஃபிலியேஷன் என்பது மிக ஒரு இப்போ தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த இடத்தில் அருமையான ஜோஸ் ஐயா தலைமருத்துவம் நடத்தி முடித்து விட்டார். அவர் இருக்கிற வரைக்கும் இந்த இடத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை வராத வரைக்கும் சபை நடத்தி விடலாம். ஆமென். அடுத்து ஜெபக்குமார் பொறுப்பெடுக்கிறீங்க. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அப்பாவுக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. உங்கள் மேலே பிரச்சனை இல்லை. திடீர்னு நீங்கள் தலைமை எடுக்கும் போது இல்லை சபை எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இப்படி காரெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு வழி இல்லாத போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஒரு கேஸை ஃபைல் பண்ணுவாங்க. என்ன கேஸ் ஃபைல் பண்ணுவாங்கன்னா, இந்த தெருவுக்கு இடைஞ்சலாக இந்த சபை இருக்கிறது, இந்த சபை இருக்கிறதுனால எங்களால் போக முடியல, வர முடியல. 40 வருஷம் நடத்தி கொண்டிருக்கிற சபைக்கு சோதனை அப்பொழுது வருகிறது. உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்து கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, ப்ராப்பர் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குதா, ரெண்டாவது இந்த சபை எந்த பேராயத்தின் கீழ் இருக்கிறது. இந்த கேள்வி கேட்கும்போது நீங்கள் அப்போ தான் நீங்கள் சொல்லுவீங்க, ஐயோ யாருமே வாங்க முடியாது. அஃபிலியேஷன் என்பது ஒரு பேராயத்து, நான் சுதந்திர இண்டிபெண்டன்ட் சர்ச் கிடையாது, ஒரு ஆர்கனைஸ், ஒரு டயசஸ் கீழ் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதான ஒரு காரியம். இது உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் அதிகமாக தொடர்பு கொண்டு எங்களோடு கூட பயணப்பட. என்று சொல்ல காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லி கொண்டிருக்கேன். சபை விரிவாக்கம் அடைகிற போது சுற்றி இருக்கிறத சத்துருக்கள் நமக்கு எழ ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி நல்லவர்களாக இருப்பாங்க, நாளைக்கு எப்படி மாறுவாங்க தெரியாது. பெட்டிஷன் நம்மேல் வராத வரைக்கும் சபை நடத்தி கொண்டிருக்கலாம். பெட்டிஷன் வருகிற பொழுதுதான் நம்ம அதை சந்திக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் கூட 2 பேர் ஆர்டினேஷன் எடுக்கக்கூடிய 2 பேர் தன்னுடைய சாட்சியை சுருக்கமாய் சொல்லும்படி நான் அன்போடு கூட அழைக்கிறேன். ஒன்று, அருமையான இந்த சபையினுடைய அடுத்த தலைமுறைக்கு நகர்த்து கொண்டிருக்கிற அருமையான மௌலின் ஜெபக்குமார் அவர்கள் இன்னைக்கு ஆர்டினேஷன் ஒரு பாஸ்டராக அபிஷேகம் எடுக்க போகிறார். அவர் தன்னுடைய சாட்சியை சபைக்கு முன்பாக
பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அவர் பகிர்ந்து கொள்ளும்படி நான் அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து என்னுடைய தேவனுடைய நாமத்தை மயம்படுத்துகிறேன். வந்திருக்கிற எல்லா பாஸ்டருக்கும், அங்கிள், மாமா எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலும் கூட பல வருஷங்களாய் சபையும் என்னுடைய அப்பாவும் அவர்கள் முயற்சி எடுத்து இந்த ஒரு நாளை ஆயத்தம் பண்ண அபிஷேக ஆராதனையில் அபிஷேகம் பெற்று சபையை நடத்தக்கூடிய ஞானத்தையும் வரங்களையும் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டதை நான் பார்த்து இருக்கிறேன். அதே போல் நானும் தேவனுடைய சமூகத்தில் நானும் என்னுடைய குடும்பமும் சபையை நடத்தக்கூடிய ஞானத்தையும் பலத்தையும் தேவனுக்கு தரும்படி நான் அநேகமாய் ஜெபித்து பிரயாசம் எடுத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, சபைக்கு தேவ வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொள்ளுகிற இந்த அறிவை தேவன் நமக்கு தர, இந்த வார்த்தை அவர்களை பலப்படுத்தும்படி அநேக நேரத்தில் சபை முன்னாடி வந்து அநேக வார்த்தையை தேவ நாமம் மகிமைக்கென்று அவருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு சிறிய ரொம்ப எளிமையாய் புரிந்து கொள்ளும்படி இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அப்படின்னு நான் சபை முன்னாடியும் தேவன் முன்னாடியும் ஒரு உற்சாகத்தோடு சாட்சி கூறி அவருடைய நாமத்தை இந்த நாட்களில் உயர்த்துகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. சின்ன வயசுலேருந்து என்னை எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் வந்து மண்டையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சின்னதுலேருந்தே எனக்கு வர்றது தான். இவனுக்கு மண்டையில் ஒன்றும் இல்லை, இவன் படித்து முன்னேறி வாழ போகிறதில்ல, இவனுக்கு வேலையும் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னுடைய குடும்பக்காரர்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த நாளில் தேவன் படிப்பு மட்டுமல்லாமல் நல்ல வேலையும் தேவ ஊழியத்தையும் செய்யக்கூடிய ஞானத்தை கொடுத்து நம்மை நடத்தியிருக்கிறார். இது பெருமைக்காக அல்ல, எளிமையானவனை, அதாவது தேவன் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் இந்த எளிமையும் குப்பையில் இருக்கிறவனை உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்வார் அப்படிங்கிற வார்த்தை இந்த நாட்களில் நிறைவேறினது. அது மட்டுமல்ல, இது என்னுடைய சாட்சிகள் மட்டுமல்ல, உட்கார்ந்திருக்கிற எல்லாரும் அவருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை சந்தித்திருப்பார்கள். இந்த காரியங்கள் தேவன் அவருடைய மகிமைக்கென்று அந்த நடைமுறையில் அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாட்களிலும் நாம் ஒன்றாய் சேர்ந்து, நீங்கள் எங்களுக்காக, குடும்பங்களுக்காக, அவருடைய சபை வளர்ச்சிக்காக, அவருடைய சபை தடை இல்லாமல் ஒரு அதாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் சாட்சி உள்ளவர்களாய் எழும்பி பிரகாசிக்கும்படி நான் என்னுடைய சிறிய சாட்சியும் இந்த உற்சாகத்தின் நேரத்தையும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர். நான் சிஎஸ்ஐயில் பிறந்து வளர்ந்தவன். அப்புறம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் கடந்து வந்தேன். அப்போ கிராமங்களில் பிஷப் வருவாங்க. பிஷப்பெல்லாம் வரும்போது அங்கே இருக்கிற சபை உபதேசியாரோ இல்லை அந்த சபை மூப்பரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பிள்ளையை கொண்டு வருவாங்க. அவங்க பிள்ளையை கொண்டு வந்து பிஷப் கையில் காண்பிப்பாங்க. பிஷப் ஐயா, ஒன்றும் படிப்பே ஏற மாட்டேங்குது இவனுக்கு, இவன் படித்தா ஒன்றும் தெரியவும் மாட்டேங்குது, பெஸ்ட்டு இவன் ஐயர் வேலைக்கான அனுப்பிடுங்களேன். நல்லவன் ஐயர் வேலைக்கு அனுப்பலை, ஒன்றும் மண்டையில் ஒன்றுமே ஏற மாட்டேங்குது, படிக்க மாட்டேன்ற, எவ்வளோ கேட்க மாட்டேன்றான், இவனை ஒரு ஐயர் வேலைக்காவது படிக்க அனுப்பிடுங்களேன். தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளைகள். அல்லேலூயா. ஸோ உலக ஞானத்தை விட தேவனுடைய ஞானம் விசேஷ வரமை விடுதல். அருமையான ஜெபகுமார் அவர்கள் நொந்து நூலாய் இன்னைக்கு தேவன் உயர்த்திருப்பதை கண்டு நான் மகிமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். படித்தாலும் இவ்வளோ பெரிய ஊழியத்தை கர்த்தரிடத்தில் கொடுத்துருக்க மாட்டார். நீங்கள் படிக்கவில்லைன்னு யோசித்த காலத்தில் நீங்கள் ஆண்டவர் இறுக பிடிச்சிக்கினீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாங்க அருமையான பாஸ்டர்களை அன்போடு கூட அழைக்கிறேன், அவர் தன்னுடைய சாட்சியை சொல்லும்படி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே சாட்சியாய் கொண்டு வந்ததற்காக நன்றி. இங்கே இருக்கிற எல்லா ஊழியக்காரர் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் கிறிஸ்டி தாமஸ் ஐயா அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரும் பிரதரும் சொன்ன மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது.
தமிழ்நாட்டில் இருந்து ஒன்றுமே எந்த ஒரு படிப்பறிவு இல்லாமல் இருந்து ஒரு எஜுகேஷனெல்லாம் முடிச்சுட்டு நான் இந்த பெங்களூர் பட்டணத்துக்கு வந்தேன். ஒரு பாவமான வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்த பொழுது எனக்கு ஒரு ரட்சிப்புன்ற வாழ்க்கை எனக்கு தெரியல. பல்வேறு போராட்டங்களில் நான் சிக்கியிருந்த பொழுது தான் என்னை ஆண்டவரிடத்தில் எங்கள் கிறிஸ்டி தாமஸ் ஐயா கிட்ட நான் கொண்டு வந்தாங்க. அந்த இடத்துல தான் எனக்கு வந்து ரட்சிப்புன்னு என்ன, ஆண்டவருடைய மகிமை என்னன்றது எனக்கு அங்கே தான் கிடச்சிது. 2014ஆம் ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று ஒரு குடி பழக்கம் அந்த மாதிரியான ஒரு பெரிய பாவ வாழ்க்கையில் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு என் தேவன் என்னை ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாக என்னை இங்கே வந்து கொண்டு நிறுத்தியிருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆவிக்குரிய தகப்பன் என்னை அந்த வழியில் நடத்தி வந்தார். ஒவ்வொரு நாளும் என்னை நான் குடிச்சிட்டு விழுந்திருக்கும் பொழுது என்னை வந்து இப்படிப்பட்டவன் என்று சொல்லி தள்ளப்பட்டவனை இன்றைக்கி நான் டாக்டரேட் முடிச்சுட்டு PhD முடிச்சுட்டு ஒரு பிரசிடென்சி யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஆண்டவருடைய மகிமை அதுதான். என்றைக்கு நம்ம ஒரு கார்னரில் தள்ளப்பட்டு இருக்கிறோமோ அந்த இடத்துல தேவன் நம்மை உயர்வாய் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த ஊழியத்துக்கு நான் வந்து என்னுடைய சாட்சிகளின் வழியாய் அநேக ஆத்துமாக்களை இன்றைக்கு நான் அவர்களை ஆண்டவரிடத்தில் நான் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேன். அப்படியாக இன்னும் இந்த ஊழியத்தில் தேவனுடைய கிருபையும் அவருடைய அபிஷேகமும் என்றும் என்னை வழி நடத்தும்படி நீங்கள் யாவரும் எனக்காக பிரார்த்திக்கணும். இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்த கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் கருத்தில் நான் இதை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த சாட்சியை கொடுத்ததற்கு நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ பாஸ்டர். படிப்பு ஏறவில்லையே அவர்களை மட்டும் பாஸ்டராய் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. நல்லா படித்தவர்களையும் அவருடைய ஊழியத்துக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நல்ல ப்ரொஃபஸராக இருக்கிற அவரையும் தேவன் அழைத்து தேவன் மகிமைப்படுத்தியிருக்கிறார். அதுக்காக ஆண்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த வேளையில் எங்களுடைய பேராயத்திலிருந்து 2 பேர் போதக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உங்களை வாழ்த்தும்படியாக ஒரு 3 to 5 நிமிடத்துக்குள்ளாக உங்களை வாழ்த்தும்படி அன்போடு அழைக்கிறேன். அருமையான எங்களுடைய கர்நாடகாவுடைய நேஷனல் லெவல் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறான பிஷப் ஜெய்சில் ஐயா அவர்கள் போதக அபிஷேகத்தை எடுக்கிற உங்களை வாழ்த்தும்படியாக அன்போடு கூட நான் அவர் அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா நன்றி ஐயா இந்த வாய்ப்புக்காக. இந்த நேரத்தில் மிகவும் பரிசுத்தம் என்றால் இதை காட்டிலும் அதிகமான பரிசுத்தம் எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அல்டிமேட் பரிசுத்தம். வேறு ஏதாவது பரிசுத்தத்தை தேடிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப தவறான சிந்தை. ஏன்னா பரிசுத்தத்தை போதிக்க போகிற நீங்கள், பரிசுத்த தேவன்ட்டு நடத்த போகிறீங்க. உங்களுடைய அந்த வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம எதை ஐயா சொன்ன மாதிரி பக்கா பெண்டகாஸ்டல் தான் நம்ம எல்லாருமே ஃபெய்த்தில் இந்த கேசக் போடும்போது எனக்கே கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. ஐயா நம்ம ஸ்டீஃபன் ஐயா தான் எனக்கு அந்த கேசக்கில் நிறைய விஷயத்த அதோடைய காரியத்தை சொன்னார். அப்போ எங்களுக்கு வந்து என்னென்னா பேண்ட்டு ஷர்ட் இப்படி போட்டே பழக்கம். திடீர்னு இந்த அங்கியெல்லாம் போடும்போது நாங்கள் வந்து கேத்தலிக்கில் இருக்கும் போது ஃபாதரை பார்க்கும்போதே அந்த ட்ரெஸ்ஸே அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் கிட்டே போக மாட்டோம். ஆனால் அப்படி ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்முடைய புரிந்து கொள்ளுதல் தான் எல்லாத்துக்கும் காரணம். புரிந்து கொண்டால் அதோடைய மகத்துவம் நிறைய நேரத்தில் நம்ம அறியாமையில் தான் நிறைய வார்த்தைகளையும் சிந்தைகளையும் நம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த வஸ்திரம் என்பது நம்முடைய ஆடியன்ஸ் எந்த மாதிரி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். சில இடத்துல கேசக் இல்லை, பேண்ட் ஷர்ட் தான். சில இடத்துல கேசக் அது இல்லை. மெயின் என்னென்னா அதனுடைய சிம்பாலிசம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அர்த்தங்கள், அது உங்களுடைய பணியை குறித்து பேசுகிறது. ஸ்பீக்ஸ் அபவுட் த ஒர்க் தட் யூ டூ, த மோஸ்ட் ஹோலி திங். அதை அதை நம்ம பேண்ட்டோ எந்த விதமான ட்ரெஸ் போட்டாலும் வெள்ளை அங்கி நீங்கள் செய்யக்கூடிய அந்த பணி மிக தூய்மையானது, மிக பரிசுத்தமானது. அதுவும் முக்கியமாக ஊழியக்காரர்களுடைய அந்த வெள்ளை வஸ்திரம் என்பது வேதம் சொல்லுகிறது போல எந்த அசுத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய போவதில்லை. எந்த அசுத்தமும் போக போகிறதில்ல. அந்த பரிசுத்தமான தேவனுடைய ராஜ்யத்தில் பரிசுத்தமானது தான் நுழையும். ஆகையால் இந்த நாளில் மிக பரிசுத்தமான கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக ஜெபித்து ஒப்பி கொடுக்க போகிறீங்க. இது வரைக்கும் எந்த அளவுக்கு எப்படி இருந்தீங்கன்னு தெரியல. இந்த நொடி உங்கள் வாழ்க்கையில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம்.
இந்த நேரத்தில் ஜெபிக்கும் போது உங்களை ஒப்பு கொடுத்து அது உண்மையாய் ஜெபித்தால் தேவன் ஜெபத்தை கேட்டு நம்மளை தூய்மையாக்கி விடுகிறார். இனிமேல் அந்த வஸ்திரத்தை போல நம்முடைய அந்த எக்ஸ்டர்னல் ஃபார்ம் ஷுட் டேக் அஸ் டு இன்வர்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரே ஒருத்தர் மாத்திரம் உங்களுக்கு நான் உற்சாகப்படுத்த சொல்ல விருப்பப்படுகிறேன். அவருடைய நமக்கு ஐயா சரியா 3 நிமிஷம் கொடுத்துருக்காரு. 1 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்கிறேன். நாம் எல்லாருமே எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும், நான் சான்ஸ் கிடைச்சா நான் ரெடி ஆகிடுறேன் அப்படின்றாங்க. ஆண்டவர் சான்ஸ் கிடைச்சி ரெடி ஆகிறவங்கள பயன்படுத்துறதும் இல்லை, தேடுறதும் இல்லை. ஒரு வாய்ப்பு வரட்டும், நம்ம நம்மளை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கள ஆண்டவர் திரும்பி கூட பார்க்கறதில்ல. ஆண்டவர் திரும்பி பார்க்கறது ஒரே ஒருத்தர் தான், ஆயத்தமாக இருக்கிறவர்களை மட்டும்தான். ஆயத்தமாக இல்லாதவங்களை தேவன் அழைத்ததே இல்லை, பயன்படுத்தினதே இல்லை. ஆகையால் நீங்கள் உங்களை எப்போவுமே ஆயத்தமாக வைத்திருக்கும் போது அதுக்கு ஒரு டைம் இருக்குது. தேவனுடைய டைமை இதுவரைக்கும் கணிச்ச தீர்க்கதரிசிகளும் இல்லை, மனிதர்களும் இல்லை. அவருடைய டைமை ஒரு நாள், ஏன் தேவகுமாரனாகிய கிறிஸ்துவும் பூமியிலே அவதரித்த போது நேரத்தை சொல்லவில்லை. பிதாவின் சித்தத்துக்கும் அவருடைய மகிமையான ஞானத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படியே உங்கள் ஒவ்வொருத்தரையும் உயர்த்தவும் நடத்தவும் ஆசீர்வதிக்கவும் ஒவ்வொரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரத்துக்கு நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்கள் ஆசீர்வாதம் ஒருவராலும் எந்த காலத்துக்கும் தடைப்படாமல் வரும். அப்படி நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை பயன்படுத்துகிறார். அதுக்கு பெரிய உதாரணம் நான் சொல்லுவது, பைபிளில் தயவு செய்து அப்போஸ்தல புஸ்தகத்தில் ஒரு சாதாரண மனிதன், மறைவாய் இருக்கிறவன், நீங்கள் பிலிப்பை எடுத்து பாருங்க. இந்த பிலிப்பை எடுத்து பார்க்கும்போது ஒரே ஒரு வசனத்தை மாற்றும் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன். அந்த only one scripture நீங்க எடுத்து பிலிப்புடைய காரியத்தை பாருங்க. Acts chapter 21 verse 8 and 9. அப்போஸ்தல புஸ்தகம் 21வது அதிகாரம் வசனம் 8, 9 எடுத்துங்க வாசிக்கலாம். அந்த வசனத்தை வீட்டில் போய் நீங்கள் நிறைய வாசிங்க, நிறைய தியானம் பண்ணுங்க. ஒரு சாதாரணமான சாட்சி இல்லாது நிறைய பேர் நம்ம வேகமாக வாசிக்கும் போது பைபாஸ் பண்ணிட்டு போயிடுறோம். இந்த நேம் பிலிப், ப்ளீஸ் ரிமெம்பர் தட் சர்வன்ட் ஆஃப் காட். அந்த பிலிப்ன்ற அந்த ஊழியக்காரர் ஞாபகம் பண்ணுங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாரு. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அவர் ஆண்டவர் அழைச்சி அதுக்கப்புறம் ஆயத்தமானவர்கள் ஆயத்தமாய் மறைவாய் இருந்தார். ஒரு பிரச்சனை நிரம்பியது சபையில். அப்போஸ்தலர் புஸ்தகம் 6வது அதிகாரம். அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி பரிசுத்த அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஞானத்தில் நிரம்பி மக்கள் மத்தியில் நல்ல சாட்சியுடைய நீங்க 7 பேரை தேர்ந்தெடுங்க. அந்த 7 பேரை ஒருத்தர் தான் இந்த பிலிப். அந்த 7 பேரில் ஒருத்தர். அப்போ அவர் ஏற்கனவே ஆயத்தமாக இருந்தவர், பரிசுத்த ஆவியில நிரம்பி இருந்தவர், ஞானத்திலே நிரம்பி இருந்தவர், மக்கள் மத்தியில நல்ல பரிசுத்த சாட்சி உள்ளவர். அங்க இருக்கும்போது, அப்போ ஆயத்தமா இருக்கும்போது வாய்ப்பு வந்த உடனே அவர் மேலே வராரு. அங்குதான் பாருங்க, அந்த வேலையில உண்மையா இருக்க சாப்பாடு பணிவிடை செய்யறதா உண்மையா இருந்தார். கர்த்தர் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு இவாஞ்சலிஸ்ட் ஆசீர்வதிக்கிறாரு. இவாஞ்சலிஸ்ட் ஆசீர்வதிச்சு சமாரியா பட்டணத்துல முழு பட்டணத்தையும் ரட்சிப்புல நடத்திடுறாரு. அங்கே அப்படியே போய் அப்படியே வளர்றாரு, அப்படியே வளர்ந்துட்டு இருக்கிறார். எந்த அளவுக்கு வளர்னா பரிசுத்த ஆவியோட கையில ஒரு பாத்திரம் போல மாறிடுறாரு. அந்த ஈனோக்கோட சேர்ந்து கொள்றாரு, உடனே போய் சேர்றாரு. அப்போ ஆவியானவர் அவரோட கூட ஒன்று சேர்ந்து ஓடுகிற அளவுக்கு அவர் மாறிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வளர்ந்து 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 ஒரு ஊழியக்காரனுடைய பெரிய வளர்ச்சியை எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் பெயரும் புகழும் சாதிப்பதல்ல. ஒரு ஊழியக்காரனுடைய பெரிய வளர்ச்சி எது என்றால், தனக்குள்ளாக ஆண்டவருக்குள்ள வளர்த்தி கொண்ட விசுவாச ஜீவமும் அவனுடைய வீட்டை கர்த்தருக்குள்ள நடத்தணும். எந்த ஊழியக்காரர் தன் வீட்டை கர்த்தருக்குள்ள நடத்துவதில்லையோ, வேதம் சொல்லுகிறது தன் வீட்டை நடத்தாதவன் தேவ சபையை நடத்த தகுதியற்றவன் என்று சொல்லுகிறது. பிலிப்பை பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து கடைசியா அவர் குறித்த சாட்சி என்னன்னா, அவருடைய 4 பெண்கள், அந்த 4 பெண்களும் தீர்க்கதரிசிகள். 4 அப்ப உங்களுக்கு தெரியும், வரன்றது சாதாரணம் கிடைக்காது. அதுவும் தீர்க்க தரிசனம் வரம் கிடைக்கணும்னா என்ன மாதிரி விசுவாசத்தில் ஆவில வைராகத்தில் அவர் வீட்டை அவர் நடத்தி வளர்த்திருந்தாரா, அந்த வீடு ஒரு தேவனுடைய வாயாக மாறிவிட்டது.
மவுத் ஆஃப் காட். ஒருத்தரில் 4 தீர்க்கதரிசிகள். இமேஜின் பண்ணி பாருங்க ஆண்டோட சித்தம் எப்படி அங்கே செயல்படுகிறது. அப்படியாய் நீங்களும் கூட இன்றைக்கு ஆரம்பித்து ஏதோ ஒரு நாளுக்காக காத்திருக்காதீங்க. இதுதான் கர்த்தர் கொடுத்த அற்புதமான நாள். இங்கே உங்களை ஒப்பு கொடுங்க. இங்கே எல்லா வானங்கள், ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள். கொஞ்ச நேரத்தில் ஐயா இன்னும் தொடர்ச்சியாக உங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லுவார்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். ஒவ்வொன்றும் எடுத்துக்கோங்க. என்னுடைய கான்செக்ரேஷனில் ஐயா சொன்ன அநேக வருஷம் கொடுத்திருந்தாலும் ஆண்டவர் இங்கே சொன்ன இதே மாதிரி ஒரு அபிஷேகத்தை சொன்ன வார்த்தை, I have chosen you as a priest, I have chosen you as a prophet. அப்படியே ஆண்டவர் ஒவ்வொரு படியிலும் நடத்தி கொண்டு போனார். அப்படியே செய்தார். அகையால தொடர்ச்சியா இன்னும் முடியல. இன்னும் என்னெல்லாம் தேவன் கொடுக்கிறாரோ இந்த கூட்டத்தில் ஒவ்வொன்றை எடுத்து உங்கள் அந்த இருதயத்தில் பத்திரமா வச்சுக்கோங்க. ஆயத்தமாகலான்னு இருக்காதீங்க. ஆயத்தமாய் ரெடியா நில்லுங்க. ஒரு நேரம் அது நிச்சயம் வரும். அது உங்களை ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த கொண்டு செல்லும். God bless you all. Thank you ஐயா. Thank you so much. தேங்க்யூ பிஷப். அடுத்ததாக நமதுக்கு பிஷப் கிருபைநாதன் அவர்கள் எப்பவுமே சொல்லி கொண்டிருப்பார், மச்சினன் இருந்தால் மலை ஏறலான்னுவார். ஆனால் மாமாவுக்கு மச்சாவுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. ஸோ அருமையான மச்சினன் உடைமைகளை கண்டு பயந்தார். இன்றைக்கும் பயந்து தான் இருக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய உடைகளை எடுத்து அணிவில் தைரியம் கொண்டிருந்தார் அருமையான எங்களுடைய பிஷப் கிருபைநாதன் ஐயா அவர்கள். ஆரம்ப நாட்டில் அவர் சொல்லுவார், எங்கள் குடும்பத்தில் ஏற்றுக்கவே மாட்டாங்க ஐயா. அருமையான எங்களுடைய வைஸ் சேர்மன் இருக்கிற ஜெரேமியா பாஸ்டர் ரொம்ப இப்போது உடல் சரியில்லாமல் இருக்குது. அவர் தான் ஆரம்பத்தில் எனக்கு ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, எனக்கு ஒரு அரசியல் ரீதியிலும் சரி என்னை உருவாக்கணும்னு பாஸ்டர் ஜெரேமியா தான். அவர் சொல்லுவார், அவர் அப்பயே ஒரு கூட்டிகிட்டு சொன்னார், எல்லாம் நல்லா தான் இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு தான் எங்களை இந்திய பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு போனது. அந்த ட்ரெஸ்ஸு தான் எங்களை அகில உலகத்துக்கும் கொண்டு போகிற ஒரு வாசலை உருவாக்கி கொடுத்தது. அல்லேலூயா. ஸோ அந்த வேளையில் கூட அருமையான பிஷப் கிருபைநாதன் ஐயா அவர்கள் போதக அபிஷேகம் எடுக்க போகிற உங்களை வாழ்த்துவதற்கு ஏற்ற ஒரு பரிசுத்தவான். அவருடைய அனுபவத்தில் உங்களை ஆசீர்வாதிக்கிறது நீங்கள் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அவர் உங்களை வாழ்த்து என்னென்னு சொன்னால் இருக்கிற எல்லாமே முத்துக்கள் போன்ற ஆட்களை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரை நேரம் குறைவாக இருக்கிறப்ப நாங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிறோம். அவர் உங்களை வந்து வாழ்த்துதல் சொல்லும்படி அன்புடன் அழைக்கிறேன். தேங்க்யூ சேர்மன் ஐயா. மாற்றுமல்ல மேடையில் உட்கார்ந்திருக்கிறதான எல்லா பிஷப் ஐயாமார்களுக்கும் மற்றும் என்னுடைய ஊற்றார் உறவினர்கள் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறவனாக இருக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, அதிகமாக நான் நேரம் எடுத்துக்கொள்ளாதபடி இன்று அபிஷேகிக்கப்பட போகிறதான கனம் பொருந்திய ஊழியக்காரர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு சில வாழ்த்துக்களை சொல்லும்படி ஆசிரிக்கிறவனாக இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆரோனைப் போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது என்று சொல்லி எபிரேயரின் புஸ்தகத்திலே பிரியமானவர்களை வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்தியேசுவின் மூலமாக நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆனபடியாலே சர்வலோகத்துக்கும் ஆண்டவரும் அதிபதியுமாய் இருக்கிற கர்த்தருடைய மகாபெரும் சேவைக்கு அழைக்கப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள். அந்த ஊழியத்தை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எபிரேயரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வேதாகமம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தாய். ஆனபடியால் தேவனாகிய என் தேவன் உன்னுடைய தோழர்களை பார்க்கிலும் உன்னை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார். மீண்டும் அதே வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வேதம் சொல்லுகிறது, நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தாய். ஆனபடியால் தேவனாகிய என் தேவன் உன்னை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார். தாவீதுடைய அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது 2 அபிஷேகம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. யூதா ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை அபிஷேகித்தார்கள். உங்களையும்
உங்கள் சபையில் உள்ளவர்கள், இல்லாவிட்டால் கர்த்தருடைய அழைப்பை பெற்று நீங்கள் சபை நடத்துகிறபடியாலே சிலர் சபையை நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். சபைக்கு முன்பாக உங்களுடைய தலைமை போதகர்களோ இல்லாவிட்டால் சூழ்நிலைகள் உங்களை அந்த சபைகளுக்கு பாஸ்டராக அபிஷேகித்தது. இப்பொழுது நீங்கள் மீண்டும் இந்த இடத்திலே அபிஷேகிக்கப்படுகிறீர்கள். இஸ்ரவேல் பிரியமானவர்களே, 12 கோத்திரத்தாரும் தாவீதை தெரிந்து கொண்டு எப்ரோனிலே வந்து 2வது முறையாக சமஸ்த இஸ்ரவேலருக்கும் அவர்களை ராஜாவாக அபிஷேகித்தார். அதை தான் இந்த செஃபிடைசிஸ் செய்கிறது. காரணம் என்னவென்றால், நீ நீதியை விரும்பினீர்கள், நீதிபரராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், நீதியின் வழிகளை நடந்தீர்கள், உங்களுடைய நற்சாட்சியை பார்த்து பிரியமானவர்களே அநேகரை நீதிக்குள் நீங்கள் உள்படுத்தினபடியாலே இந்த நீதி உள்ள பிரசங்கத்தை செய்யும்படிக்கு உங்களை அவர்கள் அபிஷேகித்தார்கள். இப்பொழுது செஃபிடைசிஸ் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மனுஷருக்கு முன்பாக நீங்கள் நீதியிலே நடந்தது நன்றுதான், அதே நேரத்தில் நம்முடைய ராஜ்யத்திலும் சில நீதி உரிமைகளை வைத்திருக்கிறார்கள். There are some aims and objects which the government is expecting from you. உங்களிடத்திலிருந்து நம்முடைய ராஜ்யமும் சில நீதிக்குரிய அரசாங்க கோட்பாடின் பிரகாரமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. அதை நம் மத்தியில் இருக்கிறதான கனம் பொருந்திய பிஷப் செபஸ்டியன் ஐயா அவர்கள் உங்களுக்கு அதை விவரமாக சொன்னார்கள். உங்களுடைய தேவைகளை எப்படி இந்த செஃபிடைசிஸ் நிறைவேற்றுகிறதா இருக்கிறது என்று சொல்லி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நீங்க நீதியை விரும்பி அரசாங்கத்துக்கு முன்னால, இன்னைக்கு தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன், ஒரு பாட்டு பாட தெரிஞ்சு பிரியமானவர்களை ஸ்தோத்திரம் ஒரு வசனத்தை வாசித்துட்டா அவர் ஊழியக்காரர் என்று சொல்லி அவர் நடத்துகிறார். அது நல்லது தான், பிரியமானவர்களை ஸ்தோத்திரம். ஆனால் பிரியமானவர்களை சில நேரத்தில் அரசாங்கம் கேள்வி கேட்கும் பொழுது அவர்களை நம்பி இருக்கிற ஜனங்களை விட்டுட்டு ஓடிடுறாங்க. சில பாடுகள் வரும்பொழுது ஊழியத்தில் அவங்களால நிலைச்சு நிற்க முடியறதில்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியாலே அரசாங்க ஒப்புதலோடு நாம் செய்யும் பொழுது அது தேவனுக்கும் பிரியமாயிருக்கும். உங்களை பின்பற்றுகிறதான, இல்லாவிட்டால் உங்களுடைய வார்த்தையை கேட்கிறதான சபையாருக்கும் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதை தான் நீங்கள் செய்யும்படியாய் வந்திருக்கிறீர்கள். ஆனபடியாலே கர்த்தர் உங்களை ரெட்டிப்பாக கனப்படுத்த விரும்பி இன்னைக்கு ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல் வந்து இறங்குகிறதா இருக்கிறது. செஃபி குடும்பத்தில் நீங்கள் இணைக்கப்பட போகிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் மிகுந்த பாக்கியவான்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்லுகிறது, நீ நீதியை விரும்பி இதற்கு வந்திருக்கிறபடியால் என் தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ண போகிறார். இந்த அபிஷேகத்துக்கு பிறகு உங்களுடைய ஊழிய லெவல், உங்களுடைய தரிசனங்கள் விரிவாக்கம் செய்யப்படுகிறதா இருக்கும். ஏனென்று சொன்னால் இது ஒரு சிறு கூட்டமாக அல்ல, உலகம் எங்கும் உள்ளதான கூட்டங்கள் இதில் இணையப்படுகிறதான ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஜெபம் மிகுந்த பலமுள்ள ஆயுதம். அது மாத்திரமல்ல, இந்த மகாபெரும் ஐக்கியத்தில், ஊழியர் ஐக்கியத்தில் நீங்களும் ஒரு அங்கத்தினராய் இணைக்கப்படுவது அது மிகவும் பாக்கியம் உள்ளதாக இருக்கிறது. ஆனபடியாலே இதோ அபிஷேகிக்கப்பட போகிறதான ஊழியக்காரர்களாகிய உங்களை நான் வாழ்த்துகிறவனாய் இருக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தை யோசேப்பின் ஊழியத்தை போல, அது பரவி பாய்கிற ஆறை போல, பிரியமானவர்களை யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி, அவர் பிரியமானவர்களை செவர் மேலே ஏறி படருகிறதான ஒரு திராட்சை செடி. அப்படி உங்களுடைய ஊழியம் படர்கிறதா இருக்கட்டும், வளர்கிறதா இருக்கட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிற இந்த அபிஷேக ஆராதனையானது ஒரு சிறப்பாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், என்னுடைய ஸ்தோத்திரம் பிஷப்
ஜோஸ் நேசகுமார் அவர்கள் வந்து சொன்ன பொழுது நான் முதல் சொன்னேன் கொஞ்சம் யோசிக்கணும் என்று சொன்னேன். அப்புறம் என்னுடைய அண்ணன் ஸ்டீஃபன் அண்ணன் சொன்னாங்க நீங்கள் எடுக்கிறீங்களாமேன்னு சொல்லி அவங்கக்கிட்டையும் சொன்னேன். அவங்க சரின்னு சொல்லிட்டேன், ஏன்னா பெரியவங்களை நம்ம மறுக்கக்கூடாதுன்னு சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து ஃபோன் பண்ணி சொன்னேன், அண்ணன் எனக்கு இது விருப்பம் இல்லை, அந்த அங்கேயே போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறது, எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஊழியக்காரர்களுக்கு அருமையான பிஷப் ஜெய்சிலன் ஐயா சொன்னது போல கர்த்தராகிய தேவன் மோசே இடத்துல சொல்லுகிறார், பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், நான் ஆரோனை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு அலங்கார வஸ்திரத்தை நீ உடுத்து வைப்பாயாக என்று சொல். எல்லாரும் மாதிரி பப்ளிக் மாதிரி அவன் இருக்கக்கூடாது. அவன் என்னுடைய ஊழியத்தை செய்கிறபடியால், என்னுடைய ஆசாரிய ஊழியத்தை செய்கிறபடியாலே அவனை வித்தியாசப்படுத்தி ஒரு அலங்கார வஸ்திரத்தை உடுத்து வைக்கணும் என்று சொல்லி யெகோவா தேவன் மோசைக்கு சொல்லுகிறார். அதே போல தானே நம்முடைய அரசாங்கமும் சொல்லுகிறது, நீங்கள் ஊழியக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான யூனிஃபார்ம் இருக்கணும், வித்தியாசமான ஒரு கோடு இருக்கணும் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தெளிவு கிடைத்த பிறகு பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் அண்ணன்ட்டு சொன்னேன். அப்புறம் கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை கொண்டு வந்தார், என்னை அபிஷேகித்தார். இந்த அபிஷேகம் பெற்ற பிறகு பிரியமானவர்களே என்னுடைய ஊழியத்தில் ஒரு நல்ல விரிவாக்கம் கிடைத்தது. பிரியமானவர்களை ஸ்தோத்திரம், நான் இருந்ததான அந்த ஐஜிஎம் ஊழியத்தில் மாத்திரமல்ல, அநேக ஊழியத்திற்கு ஆசீர்வாதமாக இப்பொழுது உயர்த்தியிருக்கிறார். இதை போலதான் உங்களையும் கர்த்தர் உயர்த்த போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியால் நீங்கள் விசேஷித்தவர்கள். இன்று என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகிக்க போகிறார். உங்களுடைய ஊழியமானது பல மடங்கு அதிகமாய் வளரும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்ய போகிறார். ஆனபடியால் நீங்கள் பாக்கியவான்கள். இந்த வாய்ப்பை தந்ததான பிரியமானவர்களை ஸ்தோத்திர செஃபி டயசிஸ் கனம் பொருந்தி எல்லோருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ பிஷப். இந்த வேளையில் கர்த்தருடைய செய்திக்கு போன்பதற்கு முன்பாக நாம் யாரும் எழுந்திருந்து கொஞ்ச நேரமாய் தேவன் என்னோடு கூட பேசட்டும். தேவனுடைய மகிமை எங்கள் மீது இறங்கட்டும். ஆவியானுடைய அசைவாடுதல் எங்கள் ஒவ்வொரு நிரப்பட்டும் என்று சொல்லி நாம் யாவரும் ஒரு 5 நிமிடம் தேவனை மகிமையோடு கூட ஆராதிக்க போகிறோம். தேவன் நம்மோடு இடைப்பட போகிறார். பரிசுத்த ஆவியானுடைய ஊற்றுதல் நம்மதில் இருக்க போகிறது. நாம் நிறைவாய் பெற்றுக்கொண்டு அந்த கர்த்தருடைய வார்த்தையை விடுதலையோடு கூட நாம் கேட்க போகிறோம். இந்த வேளையில் அருமையான பாஸ்டர் பிரபு அவர்கள் நம்மை ஆராதனை நடத்துவார்கள். நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னையும் உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. எல்லாரும் சொல்லுமா, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நானும் இல்லையே. என்னை அழைத்தவரை சொல்லுமா, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நானும் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான்
உங்க கிருபை உயர்த்தி வைத்ததும் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, உயர்த்தி வைத்ததும் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கரங்களை உயர்த்தி சொல்லும் ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, உங்க கிருபை மகதுரனதியே கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லா ஒன்றும் இல்லையே இயேசுவே. தனிமாயில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமாயில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லாம நானும் இல்ல, உங்க கிருபை இல்லாம நானும் இல்ல. சொல்லுவோமா, உங்க கிருபை ரிமகதுரலமோ ஷகரலமாந்துரிவியே ஓதுவே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நானும் இல்லையே. என்னை என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நானும் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்ததும் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்ததும் கிருபையே. கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. இங்க கிருபையில் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். நாம் யார் உட்காருவோம். ஹல்லேலூயா. சத்ததுவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதோட அப்பா தாவீதை கூப்பிட்டு உங்கள் அண்ணனுக்கெல்லாம் சாப்பாடு போய் கொண்டு வந்து கொடுத்துட்டு வாடான்னு தான் சொல்லி அனுப்புனார். அவனுக்கு வேலை கொடுத்தது சாப்பாடு கொடுத்துட்டு வர்றது. இவன் சாப்பாடு எடுத்துன்னு அப்படியே போகிறான். களத்தில் போய் நின்று பார்க்குறான். கோலியாத் கத்தி கொண்டிருக்கிறான். கூட பிறந்த அண்ணனுங்கெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறாங்க. அவனுக்கு எப்படிடா ஜெயிக்கிறதுனே தெரியலன்னு இவங்கெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறாங்க. கோலியாத் சத்தமிட்டு தாவீது ஆராதனை செய்து கொண்டிருக்கிற அந்த தேவனை அவன் துக்கப்படுத்தி பேசுகிறான். தாவீதுக்கு பயங்கர கோபம் வருது. அண்ணனை பார்த்து கேட்குறான், என்னன்னா அவன் இவ்வளோ பேசுகிறான், நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறீங்களே,
இவ்வளோ பேர் இருக்கிறீங்களே, அவன் கேட்கும்போது கோலியாத்து ஜெயிப்பதற்கு இவர்கள் பலன் இல்லாமல் இவருக்கு காத்து கொண்டிருப்போது கர்த்தர் தாவீதை முன்குறித்தார். அல்லேலூயா. அதே போல தான் எனக்கும் இந்த ஊழியத்துக்கு சம்பந்தமே இல்லை. நான் எங்கேயோ போய் கொண்டிருந்தேன். என்ன ஒரு குரூப் கல்லெடுக்க ஆரம்பித்தது. நான் அவளை கவுண்டர் போன கடந்து போனேன். நான் கவுண்டர் கொடுப்பதற்காக நின்று கொண்டிருந்தேன். அந்த இடத்துல கர்த்தர் கவுண்டர் கொடுப்பதற்காக அல்லடா, உன்னே அதுக்காக எடுக்கிறேன் என்று கர்த்தர் எடுத்தார். ஸோ எப்படி கோலியாத்தை ஜெயிப்பதற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட தாவீது, அவன் அப்போ தான் போயிட்டு உண்டுகள் எடுத்து அடிக்கலாம் ட்ரை பண்ணல. அவன் பிறவிலேயே உண்டுகள் அடிக்கிறாள். அவன் ஆல்ரெடி அவனுக்கு நல்லா தெரியும், அந்த வித்தைகள் அவனுக்கு நல்லா தெரியும். ஸோ அதை பயன்படுத்தி கர்த்தர் கோலியாத்தை ஜெயிக்க வைத்தார். அதே போல தான் சில வித்தைகள்லாம் பிறக்கும்போது உங்ககிட்ட ஆண்டு கொடுத்துருப்பார், சில திறமெல்லாம் ஆண்டு கொடுத்துருப்பார். உங்களை சாதாரணமாக கொண்டு வந்து ஊழியக்காரனாக கர்த்தர் நிறுத்தலை. உங்ககிட்ட ஏதோ ஒரு திறமையை கர்த்தர் பார்த்தார். ஏதோ ஒரு அப்போ எல்லாத்தையும் செய்ய முடியாத ஒரு சக்தியை உங்களுக்கு கர்த்தர் பார்க்குறார். ஆகவே தான் உங்களை மெய்ப்பனாய் கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி தான் நான் பேசும்போது ஊழியத்தை என்கிட்ட கொடுக்கும்போது, இந்த ஊழியத்தை செய்யும் போதெல்லாம் இதெல்லாம் நடக்கமாண்டவர், இதில் செய்ய முடியுமாண்டவர், அப்போனா டைசஸ் இந்த அங்கிங்க இதெல்லாம் பயங்கரமாக அப்ஜெக்ட் பண்ணுற கூட்டம். அப்போது 2002லலாம் யார் ஏற்றுக்கொள்ள முடியாது, ரொம்ப தடுமாற்ற மத்தியில் இருப்போம். ஸோ என் பொண்ணை எப்டிஎஸ் ஸ்கூலில் போய் சேர்க்கும்போது கூட எப்போ சர்க்கிறார் அது சொல்லும்போது அவர் ஏற்றுக்கிற மாதிரி எல்லாமும் கொட்டுவார். ஆனால் அவர் ஏற்றுக்க மாட்டார். அது நல்லாவே அவர் ஏற்றுக்கலன்றது நல்லாவே தெரியும். ஆனால் சொல்லிலே இருப்பேன் நான். சரியா? அவர் ரைட் ஓகே 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 இவர் வழியில் உட்காந்தாச்சு, பேசியாச்சு, கேட்டாகணும், கேட்டே இருப்பார். ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு கர்த்தர் இந்த நாளில் அற்பமாய் எங்கேயோ ஆடுகளை மேய்த்து கொண்டு தாவீதை கொண்டு வந்து ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்கிறது போல இந்த நாளில் கர்த்தர் இந்த பிலிப்பி பேராயத்தை ஒரு சாதாரண ஆங்கிலமும் இந்தியும் ஒன்றும் தெரியாத ஒரு மனிதன், ஏன்னா எதுக்கு தெரியுமா கர்த்தர் அப்படி தெரிஞ்செடுத்தாரு? என் ஞானத்தில் நான் செய்தேன்னு நான் எங்கேயுமே சொல்ல முடியாது, என் திறமையில செய்தேன்னு சொல்லி எனக்கு எங்கேயுமே சொல்ல முடியாது. நான் நிமிரக்கூடாதபடி ஒரு முள் நான் எங்கே போய் சொல்லுவேன். நான் ஒயிட் ஹவுஸில் போயிட்டு உட்காந்து ஒரு அமெரிக்காவில் பேசி கொண்டிருந்தாங்க. அப்போ நானும் உள்ளே போயிருந்தோம். திடீர்னு பார்த்தா எல்லாம் இங்கிலீஷப்பா. அண்ணன் கேட்டார் என்ன பண்ண போகிறீங்கன்னு. கொஞ்ச நேரம் மட்டும் பாருங்கள், அவ்வளோதான். அவன் பாட்டு இங்கிலீஷ் பேசினான், நான் பாட்டுக்கு தமிழ் பேசினேன். என்ன நடந்ததுன்னா சூப்பர் சூப்பர் இஸ் வெரி குட் பிரில்லியன்ட் லீடர் இன் இந்தியான்ட்டான். ஏன்னா அவனுக்கு புரியல, எனக்கும் புரியல. ஒன்று தெரிஞ்சுங்க, ஸோ மூடனை கூட கர்த்தர் ஞானியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் பலத்தை நம்பி ஊழியத்தை பண்ணாத, கிருபையை நம்பி ஊழியம் பண்ணுங்க. அந்த கிருபை உங்களுக்கு எப்படி கிடைக்கும் தெரியாது. நீ முழங்கால் படிக்கும்போது ஏற்ற வேளையில் ஏற்ற காரியங்களை செய்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை மாத்திரம் உங்களுக்கு இருந்தனா கர்த்தர் பெரிய கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் பச்சை பெந்தேகோஸ்து பாஸ்டர் இருக்கிறார். இவரை நாங்கள் பிடிச்சி இவரை நாங்கள் கொண்டு வந்து இவரை எங்கள் செஃபில் சேர்க்கறதுக்குள்ள எப்படியெல்லாம் உபவாசம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் உபவாசம் பண்ணோம். எந்த விதத்தெல்லாம், ஏன்னா ஒரு அறிகுறி நமக்கு வேணும். அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இல்லையா? அருமையான அண்ணன் சொன்னது போல் பல முறை ஒரு 2 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணுவார், நான் வரேன்னுவார். 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுவார், நான் வரலன்னுவார். ஜோசையை கேட்பார், என்ன பண்ணுறதே தெரியல, எனக்கு கிறுக்கு பிடிக்குதா இல்லை அவருக்கு கிறுக்கு பிடிக்காது தெரியல, வரன்றாரு வரல. நிலையில்லாத முடிவு அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது ஏற்ற நேரம் வருகிற வரைக்கும். அதே போல தான் அருமையான எங்களுடைய ஏசியோட ஜெனரல் செக்ரட்டரி அருமையான பாஸ்டர் ஸ்ரீபனையா எங்கள் மாதிரி இருப்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான காரியம். இந்தியா முழுவதும் அல்ல, ஏசியா முழுவதும் ட்ராவல் பண்ணி போவது மாத்திரம் இல்லை, எனக்கும் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வார்த்தைகளை கொடுப்பது மாத்திரமல்ல, ஆலோசனை கொடுப்பது மாத்திரமல்ல, எங்களை வழிநடத்துவது மாத்திரமல்ல, கர்த்தர் எல்லா விதத்திலும் மேன்மையாய் இந்த செவி பேராயத்திற்கு நிறைய பரிசுத்தவான்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதில் முத்துப்பொழுது பரிசுத்தவான் தமிழகத்தில், தமிழ்நாட்டில், தூத்துக்குடியில் பிறந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம அதில் சொல்ல வந்திருக்கிறார். இந்த பிரசங்கம் பண்ணுவதற்காகவே காலைல ஃப்ளைட் ஏறி இங்கே வந்து இங்கே நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் தெரியுமா? அதுக்காக இல்லை, அந்த அர்ப்பணிப்பு. ஒரு அரை மணி பிரசங்கத்துக்காக இவ்வளோ தூரம் போகிறதா? அப்படி அல்ல, தேவனுடைய அழைப்பை உதாசீனப்படுத்தாமல் ஏற்றுக்கொள்வது. அந்த அர்ப்பணிப்பை தான் கர்த்தர் அங்கீகரித்து உயர்த்துவார். ஆகவே தேவன் அவரை இந்த இடத்துல பயன்படுத்தும்படியாக கர்த்தர் அவரோடு இருந்து அவர் வார்த்தைகளை போடும்படியாக அன்போடு கூட கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக
தேங்க்யூ ஐயா. கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. நல்ல வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் எங்களுடைய செவி பேராயத்திற்கும் எங்களுடைய நிறுவன தலைவர் அருமையான மோஸ்ட் ரைட்டர் டாக்டர் நோகா யவனராஜா ஐயா அவர்களுக்கும், மேடை அலங்கரிக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும், எல்லா எங்களுடைய பேராயர்கள், எல்லா பரிசுத்தவான்களும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு புதிதாய் அபிஷேகம் பெறப்போகிற உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர். நம்முடைய தேவன் எந்த காரியத்தையும் தற்செயலாய் செய்கிறவர் அல்ல. எல்லாவற்றையும் முன்னறிந்து செய்கிற நல்ல தேவன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்படி விசுவாசிங்கன்னா வலது கையை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல வாயை திறந்து ஹல்லேலூயா ஓ ரபோ சாந்தோ ரக்கமா ரபாதியோ, நல்ல நல்ல வாயை திறந்து எல்லாவற்றையும் முன்னறிந்து செய்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் முன்குறித்து தம்முடைய திட்டத்தின்படியாய் தம்முடைய நேரத்தின்படி செய்கிற அந்த நல்ல தேவனை கொஞ்ச நேரம் வாயை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஐயா அவர்கள் சொன்னதைப் போல இந்த பேராயர் அங்கி இதுக்கெல்லாம் பயங்கர எதிர்ப்பாளராக இருந்தவர்கள் நாங்கள். காரணம் என்னென்னா, பல தலைமுறையாக பெந்தெகோஸ்தே போதகராக, எங்கள் தாத்தா ஒரு பெண்டிகாஸ்டல் பாஸ்டர், எங்கள் அப்பா ஒரு பெண்டிகாஸ்டல் பாஸ்டர், நான் ஒரு பெண்டிகாஸ்டல் பாஸ்டர், இப்போ பையனும், இப்படி 4 தலைமுறை பெந்தெகோஸ்தே ஊழியர்களாக ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். பெந்தெகோஸ்தேனா அந்த ஆதி பெந்தெகோஸ்தே. அல்லேலூயா. எப்பொழுதும் ஒயிட் அண்ட் ஒயிட், முடி கட்டையாக வெட்டி இருக்கணும், ஒன்று மீசை தாடி இருக்கணும், அல்லது ரெண்டுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் பரிசுத்தம். அப்படி எல்லாம் வாழ்ந்ததான ஒரு நிலைமையில் இருந்த என்னை தேவன் என்ன நோக்கத்தோடு இந்த பேராயத்தோடு இணைத்தார் என்பது ஆண்டவருக்கு மட்டும் தெரியும். அல்லேலூயா. ஆரம்பத்தில் நானும் ரொம்ப யோசித்தேன். ஆனால் கர்த்தர் கிருபையாக என்றைக்கு இந்த பேராயத்தோடு இணைத்தாரோ அன்றிலிருந்து என்னுடைய ஊழியத்திலும் என்னுடைய குடும்பத்திலும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த நாளிலே உங்களோடு இருப்பதிலே அதிக மகிழ்ச்சி. அருமையான நேசகுமார் ஐயா அவர்கள் திடீரென அழைத்தார்கள். கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க. பல சூழ்நிலைமைகள், ஆனாலும் இந்த நாளிலே சரியான நேரத்தில் வர கர்த்தர் கிருபை பாராட்டினபடி நாள் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். மத்தேயு 25:23. அவனுடைய